நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஐயோ, இதுவா? இது விட்டமின் மருந்து தானே? இப்போ நீ ரொம்ப இழைச்சு போயிட்டேன்னு சொல்லிதான் ராகினி இதை வாங்கிட்டு வந்தா. உன் உடம்பு ஏற. ஐயே, அதுக்கு போயா? பாருங்க, வயசுல பெரியவங்களாச்சுன்னு உங்களை அடிக்காம விடுறேன். நாங்க டாக்டரை பார்க்க போனது சந்தேகத்தை போக்கதான். டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவரோட சுயநினைவை இழக்க வைக்கிறதுக்கான மருந்தை தான் நீங்க கொடுத்தீங்கன்னு. நான் உங்க 2 பேர் மேலேயும் பாசமா தான் இருந்திருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் உங்களை பிரிச்சு பார்த்ததில்ல. என்ன பெத்த அம்மாவை தான் நான் உங்களை பார்த்தேன். ஆனா நீங்க எப்படி? இப்ப சொல்லுங்க, நீங்க 2 பேரும் எதுக்காக இப்படி பண்ணீங்க? நான் பைத்தியமா சுத்துறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படி கிரண், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க போதும். இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணீங்களா, இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்தா? முன்னாடியே என்னை இவங்களுக்கு பிடிக்காது. நாம நல்லபடியா வாழக்கூடாதுன்னு நினைச்சுதான் இவங்க இப்படி பண்ணிருக்காங்க. அவங்க அம்மாவையும் இவங்க கூட்டி சேர்த்து வந்தது இதுக்காக தான். ஐயோ, எங்களை பிரிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை நீங்க பண்ணிருக்க கூடாது. அனு சொல்றதுதான் உண்மைன்னு நானும் இப்ப நம்புறேன். நீ மன்னிச்சிடுப்பா. இவ தெரியாம தப்பு பண்ணிட்டா. இவ சொன்னப்போ நானும் அதுக்கு துணை போயிட்டேன். உன் மேல அன்பு அதிகமானதுதான் அதுக்கு காரணம். இவ வந்தா நீ என்ன அவாய்ட் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். என் மேல இருக்க அன்பு உனக்கு குறைஞ்சிரும்னு நினைச்சேன். என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது. நீங்க புடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிருப்பேன். நான் உங்களை அப்படி பண்ணாம விடுறது நான் உங்க 2 பேருக்கும் காட்டுற கருணையை நினைச்சுக்கோங்க. ஒரு குழந்தைக்கு அம்மா கொடுக்கறது எல்லாமே அமிர்தம் தான். அம்மா விஷமே கொடுத்தாலும் அப்படிதான் நினைக்கும். எந்த அம்மாவும் அப்படி பண்ண மாட்டாங்கன்னு பசங்களுக்கு தெரியும். ஏன்னா அம்மானா அப்படி ஒரு நம்பிக்கை. நான் உங்களை என் அம்மாவா நினைச்சு நம்பினேன். ஆனா நீங்க என்ன உங்க பையனாவே நினைக்கல. எதுக்காக இப்படி ஒரு துரோகத்தை பண்ணீங்க? உங்க கூட எல்லாம் நான் வாழ்றதுக்கு ஏதாச்சும் ஒரு அனாதை இல்லத்துல போய் வாழ்ந்திருக்கலாம். யாரும் அங்க விஷம்லாம் தரமாட்டாங்கல்ல. என்னோட அப்பாவும் அம்மாவும் அப்பவே என்னை விட்டு போயிட்டாங்க. இப்ப என் மனசுல நீங்க 2 பேருமே இல்ல. இத்தோட இந்த உறவு முடிஞ்சது. இனிமே என் கண்ணு முன்னாடியே வராதீங்க எப்பவும். ஒருவேளை வந்தா நான் அப்பவும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டேன். உங்களை கொன்னு போட்டுருவேன். இறக்கமே இல்லாத மனுஷங்களை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கிளம்பலாமா? அம்மா தாயே, என்ன உயிரோட விட்டதே பெரிய விஷயம். இனிமே இங்க நின்னு ஒரு பிரயோஜனமும் இல்ல. வா போலாம். அங்க பாக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. வா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுடுச்சு. அம்மா வந்து கெஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. சிரிக்க மாட்டியா? காலையில எந்திரிச்சதுல இருந்து எந்த மாற்றமும் இல்லையே உன்கிட்ட. இப்பவும் முகம் வீங்கிதான் இருக்கு. அம்மா தானே திட்டின, அதுக்காக நீ இவ்ளோ கோச்சுக்கணுமா என்ன? இங்க பாரு, ஆட்டோல இருந்து இறங்குன உடனே அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சேன். அத இவ கேட்கவே இல்ல. அப்புறம் நீ போய் அந்த ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வா. அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா கோவம் போகுதான்னு பாப்போம்.
எனக்கு ஐஸ்கிரீம் வேணாம். ஐய், வேணானா வேணாம். போய் குளிச்சுட்டு வா. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வந்து சாப்பிடு. சின்ன பசங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க கூடாது. என்ன உன்னை நான் போய் எந்திரிச்சு குளின்னு அவ சொன்னேன். குளிப்பா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி உதைக்க அழுதுடுச்சு. அம்மா வந்து கெஞ்சினதும் என்னமோ இது? நீ எதுவுமே சாப்பிடலையா? ஐயோ, நீ மத்தியானம் எதுவும் சாப்பிடலையாமா? கொண்டு போனதெல்லாம் அப்படியே கொண்டு வந்திருக்க? ஆ? பசிக்காம எப்படி சாப்பிடுறது? ம், உன்னை திட்டினதுனால நீ வேணும்னே சாப்பிடாம தானே இதை கொண்டு வந்த. நான் உன் டீச்சருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆ, என்ன தங்கம்மா இது? நீ எதுக்கு அம்மாவை இப்படி கஷ்டப்படுத்துற? நான் இப்போ எங்க அப்பா அம்மா கிட்ட போகணும். அத சொன்னப்போ அம்மா என்ன திட்டினாங்கல்ல, நான் அவங்கள பார்த்துதான் ஆகணும். அம்மோ, நீ என்கிட்ட நல்ல அடி வாங்க போற. எனக்கு போகணும் போகணும் போகணும். ஐ, எவ்வளவு அடம் பிடிக்கிறா பாருங்க. உன் பிடிவாதத்தை நான் இப்பவே அடக்கி வைக்கிறேன். உன்ன ஏய் பத்மா, நீ என்ன பண்ற? சுமார். நீ போய் குளிமா போ. சும்மா ஏ அம்மோ, நான் இப்ப என்ன பண்றது சொல்லுங்க. அடிக்கிறதுனாலயோ கோவப்படுறதுனாலயோ பிரயோஜனம் இல்ல. அப்பா அம்மா மேல அவ அந்த அளவுக்கு பாசமா இருக்கா. அவளோட மனசு அங்கதான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு நாம அவளை அடக்கி வைக்க முடியும் சொல்லு? உண்மையை அவகிட்ட சொல்றதா நல்லது. நீ அணுக்குட்டியாவது சொல்லு. அந்த குழந்தையோட மனசு எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. அம்மு சாப்பிட மாட்டேன்றா, படிக்க மாட்டேன்றா, விளையாட மாட்டேன்றா. அவளோட அப்பா அம்மாவை பாக்குற வரைக்கும் அவ இப்படியே தான் இருப்பா. அப்படி கண்டவங்களோட கையில நாம ஒப்படைக்க முடியுமா அம்முவ? அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல நாம ஒரு பொய் சொன்னோம். அது இவ்வளவு பெரிய பிரச்சனையா வந்து முடியும்னு நினைக்கல. ஏய், யாரோ ஒருத்தங்க கையில இல்ல, அவளோட உண்மையான அப்பா அம்மா கிட்ட தானே ஒப்படைக்கணும்னு நான் சொல்றேன். அந்த பைத்தியக்காரங்கிட்டயா? அது நடக்காது. அவங்க 2 பேருக்கு இடையில நான் அம்முவை அனுப்பி வைக்க மாட்டேன். எந்த உண்மையையும் நான் சொல்ல போறதும் கிடையாது. அம்முவோட பிடிவாதம் எவ்வளவு தூரம் போகுதுன்னு நானும் பாக்குறேன். எனக்கும் பிடிவாதம் இருக்கு. அட, இப்போ ஏதோ இடி மழையெல்லாம் பேஞ்சு முடிச்சு அமைதியா இருக்கிற ராத்திரி மாதிரி ஃபீல் ஆகுது. இல்ல இன்னும்? ஆமா, 9 நாளைக்கு மெடிசன் இருக்கு. அதை சாப்பிட்டு முடிச்சதும் நீங்க நார்மல் ஆயிடுவீங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இங்கே இருந்தா போதுமா? வேலைக்கெல்லாம் போகணும்ல. நான் அந்த ஆஃபீஸ் பக்கம் போயே ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே பாருன்னு, நான் 2 தடவை பெஸ்ட் ஆஃபீஸருக்கான அவார்டை வாங்கின ஆளு. இந்த வாட்டி எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. என் பின்னாடி நடந்து உங்க நேரத்தை வீணாக்கிட்டீங்களே நீங்க. அதான் நீ எனக்கு கிடைச்சிட்டலானோ. நீ எனக்கே சொந்தமாயிட்டியே. இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? நான் உன்னை கண்டிப்பா வேலைக்கு போக விட மாட்டேன். நீ நம்மளோட குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டே நீ வீட்டையும் என்னையும் பார்த்துக்கோ. அப்போ அப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்க. அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட என்ன சொன்னன்னு தெரியுமா? நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு. நம்ம சந்தோஷத்தை அதிகரிக்க ஒரு செல்ல பொண்ணோ பையனோ வேணும். ஆனா விதி நம்ம கனவை சதைச்சிருச்சு. ரெண்டு பேரும் தனித்தனியா ஆயிட்டோம். இப்போ நினைச்சா கூட பயமா இருக்கு. அனு, இனிமே உன்னை அழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, கண்ணத்தோட.
எந்த சக்தியாலையும் நம்மளை பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. அதான் இப்போ நம்ம ஒண்ணா சேர்ந்துருக்கோம்ல. நான் இப்போ அந்த பழைய ஆசையெல்லாம் நிறைவேற்றலான்னு இருக்கேன். எனக்கு சீக்கிரமாவே ஒரு குழந்தை வேணும். சுயநலவாதி. எனக்குன்னு சொல்லாம நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லுங்க. அதுக்கு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது. போங்க. ஐயோடா, அத மனசுலயே வச்சுக்கோங்க. நான் இங்க சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இப்பவும் கவலையோட தூங்காம இருப்பாங்க என்னோட அம்மா. உங்க கூட வந்ததை நினைச்சு அம்மா என் மேல கோவமா தான் இருந்தாங்க. ஆனா நான் இங்க நல்லா இருக்கேன்னு நான் அம்மா கிட்ட சொன்னதும் அம்மா சந்தோஷப்பட்டாங்க. அந்த சந்தோஷத்தோட இங்க வந்தப்போ என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல வேணாம்ல. சாரி அனு. அதுக்கப்புறம் என்னோட அம்மா கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்க. இடியும் மழையும் எல்லாம் முடிஞ்சு 2 பேரும் இப்போ நிலா வெளிச்சத்துல சந்தோஷமா இருக்கோன்னு நான் என் அம்மா கிட்ட சொல்லணும். இது தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்பட போறது என் அம்மாவா தான் இருக்கும். அப்போ உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு அப்புறம் நாம சந்தோஷமா இருக்கலாம். இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் குழந்தை வேணும், அதை மறந்துடாத. போங்க. என்ன அம்மு இது? எதுக்கு நோட்ல இப்படி கிறுக்கி வச்சிருக்க? நீ ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்காமோ? என்ன நீ? ஷோ. அட என்ன அம்மு இது? டீச்சர் பார்த்தா திட்ட மாட்டாங்களா? என்னோட அம்முக்கு என்னதான் ஆச்சு? நான் என்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும். நான் அவங்க கிட்ட போகணும். அனு. ஐயோ, நீ போன் எடு. ஒருவேளை அவன் அவளை அடிச்சிருப்பானோ? ஹலோ. ஹலோ அம்மா. அனுபவிச்சது போதும்னா கிளம்பிங்க வா. எங்க 2 பேரால உன்னை அப்படி தூக்கி போட முடியாதுல்ல. இதெல்லாம் ஒத்தால எழுத்து. திட்டாதீங்கம்மா. நான் இது வரைக்கும் யாருக்கும் துரோகம் பண்ணதில்ல. அதனால கடவுள் எனக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு. எல்லாம் சரியாயிடுச்சுமா. நான் எதிர்பார்த்த மாதிரியே கிரண் எனக்கு கிடைச்சிட்டாரு. நாங்க 2 பேரும் இங்க சந்தோஷமா இருக்கோமா. எதுக்காக அனு என்கிட்ட இப்படி போய் சொல்ற? எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நீ ஒண்ணு போய் சொல்ல வேணாம். உன்னோட நிலைமை அங்க என்னன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. மனநோய் வர்றதுக்கான மருந்த ராகினி அம்மாவும் பானுமதி அம்மாவும் சேர்ந்து அவருக்கு கொடுக்கறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். டாக்டர் போய் பார்த்து கேட்டுட்டோம் அந்த மருந்தை எதுக்காக யூஸ் பண்றதுன்னு. கிரண் சார் என்கிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டதுக்கு அந்த மருந்து தாமா காரணம். எதுவுமே அவரு வேணும்னு பண்ணது இல்லம்மா. என்னால இதை நம்பவே முடியல அனு. நீங்க நம்பிதான் ஆகணும். அம்மாவையும் பொண்ணையும் அவர் இங்க இருந்து அனுப்பிட்டாரு. இப்ப அவரே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காரு, மெடிசன் சாப்பிடுறாரு. நான் சந்தோஷமா இருக்கேம்மா. நாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இப்ப கனவு உலகத்துல இருக்கோம். எங்களை விட்டு போன அந்த சந்தோஷம் எங்களை தேடி இப்ப திரும்ப வந்திருக்கு. நீங்க இனிமே நிம்மதியா படுத்து தூங்கலாமா? போது பேசினது என்கிட்ட கொடுங்க. நானும் அக்காட்ட பேசணும். ஹலோ அக்கா. அனு என்ன சொன்னா? சொல்றேன் வாங்க. என்னன்னு சொல்லு. வாங்க சொல்றேன்.
நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கீங்களேக்கா. கிரண் அங்கிள் இப்பெல்லாம் உங்களை திட்டுறதை நிறுத்திட்டாரா? எங்களுக்குள்ள இப்போ பிரச்சனையே இல்ல. அப்புறம் உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உன்னை பார்க்காம இருக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. நீங்களும் கிரண் அங்கிளும் இங்க சீக்கிரமா வாங்க. வந்து என்னையும் கூட்டிட்டு என் அப்பா அம்மாவை பார்க்க கூட்டிட்டு போங்க. எனக்கு அவங்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்குக்கா. அப்பா அம்மா கிட்ட சொன்னா கூட்டிட்டு போக மாட்டாங்க. நீங்களும் கிரண் அங்கிளும் நான் சொன்னா கேப்பீங்க, அது எனக்கு தெரியும். அத பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். நீ போயிட்டேன்னா அம்மா அப்பாக்கு கஷ்டமா இருக்கும்ல. நான் என் அப்பா அம்மா கிட்ட போகணும். எங்க பாரு, நீ அழாத ப்ளீஸ். நீ அழுதா அதை என்னால தாங்க முடியாது. போறத பத்தி நம்ம அப்புறமா யோசிக்கலாம். இப்ப நீ போய் தூங்குற வழிய பாரு. ஏன் சார்பா உனக்கு இன்னொரு முத்தம். நான் முத்து தர மாட்டேன். நீங்க என்ன கூட்டிட்டு போக மாட்டேங்கிறீங்கல்ல, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். அம்மு, என்னாச்சானு? ஏன் சோகமா இருக்க? நீ சொன்னது எதையும் அம்மா நம்பல. இந்த கிறுக்கா உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான்னு தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்கல்ல. என்னன்னு இல்ல. அப்புறம் நீ சோகமாவே இருக்க? அம்மா மனோ பத்தி சொன்னாங்களா? எல்லாம் தெரிஞ்சதும் அம்மா சந்தோஷமா இருக்காங்க. அம்மா கிட்ட இருந்து போன் வாங்கி அம்மு என்கிட்ட பேசினா. கல்யாணம் முடிஞ்சு போகும்போது என் கூட வரணும்னு அடம் பிடிச்சவ அவ. எவ்வளவு சீக்கிரமா அவ மனசு மாறிடுச்சு. இப்ப அவளுக்கு என் மேலயும் அம்மா மேலயும் யார் மேலயும் அன்பு இல்ல. அவளோட அப்பா அம்மா மேல மட்டும்தான் அன்போட இருக்கா. தூக்கி போட்டுட்டு போன அவங்கள அவ நினைச்சு பாக்குறா. அன்பை அள்ளி அள்ளி கொடுத்து வளர்த்த எங்களை அவ மறந்துட்டா. நாம 2 பேரும் சேர்ந்து அவளை அவ அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போகணும்னு தான் அவ என்கிட்ட சொன்னான். அவ மனசுல இப்போ அவ அம்மா அப்பா கூட இருக்கணும்னு தான் ஆசை இருக்கு. இன்னும் நம்ம அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதானோ? அப்பா அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். அவளை சீக்கிரமாவே நாம அம்மாவோட அப்பா அம்மா கிட்ட கண்டிப்பா சேர்த்து வச்சே ஆகணும். அனு, அனு பரவாயில்ல. இந்த கவலையெல்லாம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்தாலே சரியாயிடும். சரி, நம்ம தூங்கலாமா? அப்பவே சொன்னல போவேணாம் போவேணான்னு. போவேணான்னு அப்ப யாராவது கேட்டீங்களா? அப்பவே சொன்னல போவேணாம் போவேணான்னு. ஏம்மா கிளம்பி போயிட்டாங்க. எவ்வளவு திமிரு காட்டினீங்க 2 பேரும். இப்ப தேர்வுக்கு வந்துட்டீங்க. ஐயோடா, அப்புறம் எதுக்கு என் வீட்டுக்கு என்ன தேடி வந்தீங்க? கிரணோட பங்களாவுக்கு போயிருக்கலாம்ல நீங்க. ஆமா, அங்க போனா போதும், அவன் எங்களை அடிச்சே கொன்னுடுவான். அதெல்லாம் உன் பேர்ல இருக்குன்னு தானே சொன்னேன். அப்புறம் போனா என்ன? அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதுல்ல. அவன் வீட்டை விட்டு விரட்டினதுக்கு அப்புறம் இனிமே அங்க இருக்கிறது சரியில்லை. அவனுக்கு தெரிஞ்சா பிரச்சனை. ஆமா, என்ன உங்களோட பிளானு? இங்க தங்குறதா? அதெல்லாம் நடக்காது. நீ யாருடா அத சொல்ல? இது என்னோட வீடு. உன்ன மாதிரி இவளுக்கும் உரிமை இருக்கு. நீ பேசாதம்மா. உனக்கு கிடைச்சதெல்லாம் பத்தாதா? உன்னை ஆத்துல தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணதா கேஸ் கொடுத்தது தானே இங்க இருந்து போனீங்க. என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க இங்க சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சீங்க. போனது தெரியாம நான் திரும்ப வந்தேன்ல. அதுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சா? இவனோட தொல்லைக்காக தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். அது நடக்கல. இவன் பழி வாங்குவான்னு நினைச்சுதான் நான் உன்னை தேடி வந்தேன். அம்மாங்கிறதால ஒரு தடவை நான் மன்னிச்சிட்டேன். திரும்பலாம் மன்னிக்க மாட்டேன்.
நீங்க என்கிட்ட வந்ததுனாலதான் எனக்கும் பிரச்சனை. ஏய் உங்களால மட்டும்தான் அனு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சா. என்னடி நீ பண்ண திருட்டுத்தனத்துக்குலாம் உன் கூட இருந்ததுக்கு நீ என்ன பழி சொல்றியா? நீங்க யாரையும் கவனிக்காம மெடிசனை யூஸ் பண்ணதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அதை யாருக்கும் தெரியாம பாதுகாக்கல. அத நானாடி பாதுகாக்கணும்? நீ தானே பாதுகாக்கணும். இங்க பாரு, நீ என்ன குறை சொல்லாத. திருப்தி ஆயிடுச்சு. நீங்க கூட வந்ததுதான் எல்லா பிரச்சனையும். அவர் உங்க கழுத்தை புடிச்சு கொல்ல போறாரு. பிளான சொதப்பினதுக்கு நீங்க தானே காரணம். இப்ப நான் அவருக்கு போன் பண்ணி சொல்ல போறேன். ராகினி ராகினி, நீ எதையாவது அவங்கிட்ட சொல்லாத. ஐயோ, ஹலோ. சுப்ரியா, நாளைக்கு நடக்க போறத நினைச்சு உனக்கு பயமா இருக்கா? எதுக்காக பயப்படணும்? எனக்கு பயம் இல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. நான் அப்பா அம்மா கிட்ட எதுவும் சொல்லல. சொன்னாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்காக சொல்லணும்? நீ உன் அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? சொன்னேன். என் அப்பா அம்மா கிட்ட இத பத்தி சொன்னேன். சொல்லாம இருக்க என்னால முடியாது. அவங்க இந்த கல்யாணத்துல பங்கெடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அப்பாவும் அம்மாவும் அண்ணனும் வரலனா நான் தனியா தான் வருவேன். வேற யார்கிட்டயும் நான் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லல. என் அண்ணா அப்பா அம்மா கிட்ட சொல்லாம கல்யாணம் பண்ணப்போ அவங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். என் விஷயத்துல அப்படி நடக்க கூடாது, அதனாலதான் சொன்னேன். அப்புறம் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க நேரா நம்ம வீட்டுக்கு வரலாம். நம்ம இங்கேயே சந்தோஷமா இருக்கலாம். அவங்க ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தா நான் என் அப்பா அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவேன். அப்புறம் இல்லையா? சரி சரி, அப்ப நாளைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு பாப்போம். சரி, தென் குட் நைட், பை. அப்படி உன்னை தனியா அனுப்ப நாங்க விரும்பல. நாங்களும் கூட வருவோம். உன்னோட கல்யாணத்தை நாங்க நடத்தி வைக்கிறோம். உனக்கு கொடுக்க நாங்க வாங்கி வச்ச நகையெல்லாம் இங்க வச்சுட்டு உன்னை ஒரு அனாதை மாதிரி நாங்க அனுப்ப முடியாதுல்ல? உனக்கு எப்பவும் எங்க ஆசீர்வாதம் இருக்கும்மா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.